ஹே ஹாய் ஹலோடா மீதெல்லாம் அப்படிடா இருக்கீங்க. ஸோ ரொம்ப நாள் வந்துட்டு ஆச்சு நம்ம மீட் பண்ணி இல்லை, நம்ம வந்துட்டு யூடியூப் சேனலில் வந்துட்டு வீடியோஸ்லாம் போட்டு ஒரு வருஷம் 1 இயர் ஆயிடுச்சு. ஸோ ஐம் ரியலி சாரிடா மீஸ். நான் வந்துட்டு ஒர்க்கு வீடு அந்த மாதிரி இருந்தனால நான் வந்துட்டு வீடியோஸ் போடுறது ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் வந்துட்டு சேனலில் ரொம்ப காப்பிரைட் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிது. அதனால தான் வந்துட்டு நான் ஸ்டோரிஸ் போடுறத அப்படியே நிப்பாட்டிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 2026 அன்றைக்கி நியூ கம்பேக் கொடுப்போமே. இதுக்கப்புறம் வீடியோ ரெகுலராக வரும்னு சொல்லிவிட்டு நான் ஹோப் கொடுக்க விரும்பலை. ஆனால் வந்துட்டு எனக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் நான் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன்டா. ஸோ ஐம் ரியலி சாரிடா மிஸ். இத்தனை நாளாக இத்தனை மாதமாக இந்த 1 இயராக வந்துட்டு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கோவம் இருக்கும். எங்கே தான் போச்சு, செத்துக்கிட்டு போயிடுச்சா அப்படின்னு. உயிரோட தான் இருக்கேன். ஸோ ஐம் ரியலி 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 சாரிடா மிஸ். நீங்கள் பழைய மாதிரி சப்போர்ட் கொடுங்க. அண்ட் எப்போவுமே வந்துட்டு என்னோடய யூடியூப் சேனலில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு இன்னமும் என் ஞாபகத்தில் இருக்காங்க. நான் அவங்க ஞாபகத்தில் இருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஸ்டில் வந்துட்டு உங்களெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ நீங்களாம் அதை பற்றி இவங்கெல்லாம் மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நினைக்க வேணாம். ஏன்னா வந்துட்டு நீங்கள்லாம் வந்துட்டு என்னோடய ஹார்ட்டில் வந்து கலந்துருக்கீங்க. ஐயோ 2026 ஆகுமே இது உருட்டுது பெருசாக உருட்டு அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நான் ஜஸ்ட் என் மனசில் பட்டதை சொன்னேன். ஓகேவா? ஸோ வாங்கடா மிஸ், நம்ம வந்துட்டு நியூ ஸ்டோரிகளை போகலாம். ஸோ உங்களுக்கு தான் இந்த மாதிரி டார்க் ரொமான்ஸ் எபிசோட்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமே, டார்க் ரொமான்ஸ் ஸ்டோரிஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்குமே. ஸோ இந்த ஸ்டோரிஸ் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வைப் கொடுக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இதே பார்த்து எப்போதும் போல் சப்போர்ட் கொடுப்பீங்க சொல்லிட்டு என் முழு மனதோடு நான் நம்புகிறேன். சரி வாங்கடா மிஸ், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. என் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா மிஸ். அப்போ தானே மிஸ் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மறக்காமல் பார்ப்பீங்க. ஓகே வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே பண்ணலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்துட்டு நிம்மதியாக தூங்கிகிட்ருக்கா. அவள் வந்துட்டு நல்லா தூங்கிகிட்ருக்கா. அவளோட நினைப்பே அவள் மறந்துட்டு ரொம்ப நிம்மதியாக தூங்கிகிட்ருக்கா. அப்போது பட்டார்னுக்கு வந்து அவள் ரூம் கதவு வந்து ஓப்பன் ஆகுது. அவள் பட்டுன்னு ஏஞ்சி பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு அங்கே ஒரு பையன்தான் வந்து நின்றுட்டுருக்கான். அவன் வந்துட்டு ரொம்ப குடி போதையில் அவனோட நினப்பிலே இல்லாமல் அந்த அளவுக்கு ரொம்ப குடி போதையில் வந்து நிற்கிறான். அப்போ அந்த பொண்ணு அவனை பார்த்து அப்படி பயப்படுது. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அந்த பையன் அப்படி வந்துட்டு ஒரு லஸ்ட்ஃபுல் ஐஸோடு வந்துட்டு உங்களை பார்க்குறான். உங்களுக்கு அந்த பையன் தாங்கவே முடியல. அப்படியே உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஷிவர் ஆகுது. உங்கள் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு வேர்த்து வடியுது. நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்து அப்படி பயப்படுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மத்தையை விட்டு இறங்குறீங்க, அந்த கட்டில் அந்த பெட்டை விட்டு இறங்குறீங்க. அப்போது அவனோட ஒரு பார்வை உங்ககிட்ட சொல்லுது, நீ இன்னொரு தடவை கால் எடுத்து முன்னுக்கு வச்ச அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாத மாதிரி பார்க்குறான். உங்களுக்கா அவன் அந்த பார்க்குற பார்வையில் உங்கள் காலெலாம் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அந்த பெட்டை விட்டு நீங்கள் காலை வைக்கிறதுக்கே வந்து யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்கிறீங்க நீங்கள். அவன் உங்களை பார்க்குற பார்வை அப்படி ஒரு பயத்தை கலப்புது உங்களுக்கு. அப்போது அவன் வந்துட்டு டோரை வந்துட்டு லாக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அப்படியே மெதுவாக நடந்து வரான். நீங்கள் எப்படியாவது வந்துட்டு தப்பிச்சிடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு அந்த மத்தியிலேருந்து கீழே கால் வைக்கிறதுக்கே நீங்கள் அவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க. ஏன்னா கால் வச்சா அவன் என்ன பண்ணுவானே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போது அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட வந்துடுறான். அப்படி ஒரு குடி போதை, அந்த ட்ரிங்கோட ஸ்மெல் வந்துட்டு உங்களுக்கு அப்படி வந்து ஹெவியாக வந்து அடிக்குது. நீங்கள் வந்துட்டு உங்கள் மூக்கை வந்துட்டு லைட்டாக மூடிக்கிறீங்க. அப்போது அவன் அப்படியே உங்கள் மேலே வந்துட்டு விழுந்துடுறான். நீங்கள் அவனை வந்துட்டு உங்ககிட்டேருந்து தள்ளி விடணும்னு சொல்லிவிட்டு நீங்களும் தள்ளி விட ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. எழுஞ்சிரு, தயவு செஞ்சு எழுஞ்சிரு ப்ளீஸ், இன்றைக்கும் வேணாம் ப்ளீஸ், என்னை விட்டுரு, இன்றைக்காவது என்னை நிம்மதியாக விடு, உனக்கு எஞ்சி கேட்குறேன்
ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுரு என்னைய அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வந்து கதறி கதறி அழுந்துட்டுருக்கீங்க. அப்போது அவன் நீங்கள் சொல்கிறது எதுவுமே காதில் வாங்கிக்கல. ஏன்னா அவன் நினைவிலே இல்லை. அவன் ரொம்ப போதையில் இருக்கான். அவனுக்கு தான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு தெரியல. அப்போது அவன் உங்கள் லிப்ஸை வந்துட்டு வேகமாக உங்கள் லிப்ஸை வந்து கிஸ் பண்ணுறான். அதுவும் வந்துட்டு அது சாஃப்டான கிஸ், பேஷனட்டான கிஸ் கிடையாது. ரொம்ப வைல்டாக ஒரு வெறி பிடிச்ச மிருகம் எப்படி ஒரு இறைய வந்துட்டு வேட்டையாடுமோ அந்த மாதிரி உங்கள் லிப்ஸை போட்டு பயங்கரமாக கடிச்சு வைக்கிறான். உங்களுக்கு அதெல்லாம் தாங்க முடியல, ரொம்ப வலிக்குது. அப்போது பட்டுன்னு நீங்கள் ஏஞ்சிடுறீங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ட்ரீம்ஸ் தான். உங்களுக்கு செம்ம பயம். அந்த கனவுல கண்டது அப்படியே நிஜத்தில் நடந்த மாதிரியே அப்படியே உங்களுக்குள்ளே பயம் அப்படியே நெஞ்சு படப்படன்னு அடிச்சிக்குது. அப்போது உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் தான் வந்து படுத்திருப்பா. அவன் வந்து பட்டுன்னு ஏஞ்சிட்டு, வயன் என்னடி ஆச்சு, ஏண்டி திரும்பி கனவு கண்டே என்னது? ஆமாம் ஆமாம் யூனா, நான் திரும்பியும் அந்த கனவு கண்டேன்டி. அது 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 யாரு, அது யாருன்னே எனக்கு தெரியல யூனா. அது யாரா யூனா இருக்கும்? கனவு தான், எனக்கு கனவு தான் யூனா வருது. ஆனால் அது எனக்கு இன்னமும் உண்மையிலே நடந்த மாதிரி அப்படி பயமாக இருக்குது யூனா. யூனா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு யூனா. நீங்கள் கூடவே இரு. எனக்கு 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 ரொம்ப பயமாக இருக்கு யூனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பதட்டமாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ யூனா வந்துட்டு, வயன் வயன் கூல்டான் வயன், எதுக்கும் பயப்படாத, ஒன்றும் இல்லை வயன், அது ஜஸ்ட் ஒரு ட்ரீம் தான், அது நிஜம்லாம் கிடையாது வயன், கொஞ்சம் கூல்டவுனாக இரு வயன், ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அப்படியே வந்துட்டு உங்களை தூங்க வச்சிட்றா. அப்போது உங்களை தூங்க வச்சுட்டு யூனா வந்துட்டு அப்படியே விண்டோ கிட்டே போய் நின்று அந்த விண்டோஸ் வந்து லைட்டாக திறந்துட்டு அந்த மூன் லைட்டை வந்து பார்த்துட்டு இருக்கா. மூன் லைட்டை பார்த்துட்டு அவள் வந்துட்டு அவளுக்குள்ளே வந்து பேசிக்கிறா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவள் இப்படி பயந்துட்டு இருக்க போகிறான்னு எனக்கே தெரியல. அவள் அந்த விஷயத்தை விட்டு வெளியே வந்துட்டா, மறந்துட்டா அப்படின்னு இருக்கட்டும். ஆனால் அது அவள் கனவுலேயும் வந்து அவளை பாதிக்குது. இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னே தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவளை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு போய் நான் காப்பாற்றுவேன் அப்படி சொல்லிட்டு யூனா அவள் கூட அவளே பேசிக்கிறா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து நல்லா தூங்கி ஏஞ்சிடுறீங்க. உங்களுக்கு வந்து அந்த கனவு இருந்தது வந்தது எதுவுமே வந்து பெருசாக ஞாபகம் இல்லை. ஸோ நீங்கள் அதை பற்றி மறந்துட்டு டெய்லி மார்னிங் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு ப்ரைட் ஸ்மைலோடு ஏஞ்சிக்கிறீங்க. அப்போ யூனா வந்து உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்து வரா. அப்போ நீங்கள் அவளை பார்த்துட்டு குட் மார்னிங் யூனா அப்படின்றீங்க க்யூட்டாக. அதுக்கப்புறம் வந்து யூனா குட் மார்னிங் வயன், ஸோ சீக்கிரமாக ரெடியாகு, நம்ம இன்றைக்கி நம்ம ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறோம், நம்ம ப்ராஜெக்ட் விஷயமாக நம்ம கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறோம், மறந்துடாத, சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு வந்துட்டு யூனா வந்துட்டு சொல்கிறா. அப்போ நீங்களும் ஓகே ஜஸ்ட் 5 minutes கூட நான் கிளம்பிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் க்யூட்டான ஸ்மைல் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறீங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்திங்கன்னா நீங்களும் யூனா வந்துட்டு ஒரு சொந்தமாக வந்து கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அந்த கம்பெனியோட சிஇஓ வந்துட்டு யூனாவாக தான் இருக்காங்க. ஆனால் நீங்களும் அந்த கம்பெனியில் வந்துட்டு சிஇஓ தான், நீங்கள் தான் மெயின், அவள் வந்து செகண்ட். ஆனால் இருந்தாலும் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ, உங்களை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு அந்த கம்பெனிலேருந்து வெளியே ஆகாது. வேறு எந்த லைக் நியூஸ் பேப்பர்ஸில் அப்படி சொல்லிவிட்டு எந்த பேப்பர்லேயும் வந்துட்டு உங்கள் ஃபோட்டோஸை வந்து வெளியாக்க மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு தடவை வந்து கேட்டிருப்பீங்க யூனா கிட்டே. அப்போ வந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பா, உங்களுக்கு எந்த ரீசன் கொடுத்துருக்க மாட்டா. அப்போ நீங்களும் வந்து அந்த பப்ளிஷெலாம் வந்துட்டு பெருசாக எதிர்பார்க்காதனால நீங்களும் சரி சொல்லிட்டு விட்டுட்டீங்க. நீங்களும் எதுவும் பெருசாக கேட்கல. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டு லைக் அ பாஸ், லைக் லேடி பாஸ் மாதிரி வந்துட்டு டிப்டாப்பாக கிளம்பிட்டு உங்களோட காரில் போய்ட்டு ஏறுறீங்க. யூனா வந்துட்டு காரில் வந்து ஏறிட்டா. ஸோ வந்துட்டு யூனா காரில் ஏறிட்டு இன்றைக்கின்னு மறந்துட்டியா நீ அப்படி சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறா. அப்போ நீங்கள் அவளை பார்த்துட்டு ஓ
சாரி 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 அண்ணா, நான் மறந்துட்டேன், சாரி சாரி, நம்ம போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்பயும் நான் உங்களை பார்த்து சிரிக்கிறா. அப்போ சரி சொல்லிவிட்டு நீங்கள் போகிற வழியில் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறீங்க உங்கள் ஆஃபீஸுக்கு. ஸோ உங்கள் ஆஃபீஸ்க்கு போனோடனே வந்துட்டு ரொம்ப டைட் ஒர்க், ரொம்ப வந்துட்டு ஒர்க் ப்ரெஷர்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களாம் தலையை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வார்ம் ஸ்மைல் கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு விஷ் பண்ணுற மாதிரி, ஹே குட் மார்னிங் கைஸ், என்ன ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா? ஸோ கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ பிரேக் எடுத்த பிறகு அப்புறம் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, தயவு செஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஹெல்த்தை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை வந்து கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வார்ம் ஸ்மைல் கொடுத்து எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்கள் கேபினெட்டுக்கு போகிறீங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க. அந்த ஆஃபீஸ்லேயே வந்துட்டு அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்கள் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு உங்கள் எம்ப்ளாயீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்களோ அவங்களாம் வந்துட்டு நீங்கள் மோட்டிவேட் பண்ணுவீங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் கொடுப்பீங்க. இதே மற்ற கம்பெனிஸ்லாம் வந்துட்டு பாஸ்லாம் வந்துட்டு இல்லை வேலையை முடிச்சுட்டு ஆகணும் அப்படி சொல்லிட்டு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ண அவங்க வேலையில் இன்னும் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துருவாங்க உங்களுக்காக. ஸோ இப்போது நீங்கள் கேபினெட் போன பிறகு நான் வந்துட்டு உங்கள் பின்னாடியே வந்துடுறா. அப்போது நீங்கள் வந்துட்டு நேராக போய்ட்டு உங்கள் லேப் எடுத்து நீங்கள் உங்கள் ஒர்க்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் இருக்குது சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்தையும் வந்துட்டு கரெக்டாக எல்லாமே இருக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச பிறகு நீங்களும் யூனாவை போய்ட்டு அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ எல்லாம் வந்துட்டு அந்த மீட்டிங்கில் வந்துட்டு எல்லாமே இருக்காங்க. நீங்களும் யூனா வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ண வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்துட்டு வந்துட்டு அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. யூனா தான் வந்துட்டு அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே என்ட்ராகி டோர் ஓப்பன் பண்ணுறா. பார்த்துட்டு அவளுக்கு செம்ம ஷாக்கு. அவள் வந்து அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாள். அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ பின்னாடி நீங்கள் வரீங்க. பின்னாடி நீங்கள் வந்துட்டு யூனா கிட்ட சொல்கிறீங்க, என்னமோ வந்துட்டு யூனா கிட்ட சொல்ல வரீங்க. அதுக்கிட்டே அவள் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டு, ஒயன் நீ போயிட்டு லேபில் உன்னோட லேப்டாப்பில் இருக்கிற அந்த ஒர்க்லாம் மொத்தம் நான் இந்த மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு வந்துட்டு அவள் பதட்டமாக பேசுகிறாள். அப்போ நீங்கள் அவளை பார்த்துட்டு, என்னடி ஆச்சு யூனா? ஏன் நம்ம 2 பேரும் தானே சேர்ந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணோம், இன்னைக்கு ஏன் உனக்கு என்னாச்சு? இல்லை ஒயன், நான் சொல்கிறது மட்டும் நீ கேளு. நீ போயிட்டு அந்த ஒர்க்லாம் முடியாது அப்படியே இருக்குது. இப்போ நீ போய் முடித்தா தான் ஒயன் அது முடியும்னா வந்துட்டு அது முடியாது. நான் இந்த மீட்டிங் நான் பார்த்துக்கிறேன் ஒயன், நீ போ அப்படின்னு வந்துட்டு அவள் வந்துட்டு உங்களை துரத்துறதுலே பார்க்குறா. அப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. இது எதனால என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் தெரியல. அப்போது நீங்கள் வந்து யூனா பிச்சு வந்துட்டு ரொம்ப கேட்பீங்க. அவளை வந்துட்டு எதுவும் எடுத்து பேச மாட்டீங்க. அவன்கிட்ட எதாவது சொன்னால் கேட்பீங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க சைல்ட்ஹுட்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்க லைஃப்லேருந்து எந்த டிசிஷன் எடுத்தாலும் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு உங்கள் லைஃப் ஸ்டைலும் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் சரி எதுக்கும் சொல்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அங்கேருந்து உங்கள் கேபினெட் போயிடுறீங்க. ஸோ இப்போ யூனா தான் வந்துட்டு அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆன பிறகு அவள் வந்துட்டு உட்காந்துருக்கா. அவள் சீட்டில் போய் சிஇஓ சீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டா. அப்போது அவளுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன், அது ஒரு மேன், அது ஒரு பையன். அப்போது அந்த பையன் அவள் வந்துட்டு ஒரு மாதிரி டேஞ்சரஸ் ஸ்டேர்லேயே வந்து ரொம்ப டேஞ்சரஸான லுக்லேயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்வையிலே வந்து தெரியுது, அவன் வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போது யூனா வந்து கால் மேலே கால் போட்டு கையை வந்து கட்டிட்டு, உனக்கு என்ன வேணும் ஜேகே, எதுக்கு இங்கே வந்திருக்க நீ அப்படின்னு வந்துட்டு யூனா வந்து ரொம்ப கோவமாக கேட்குறா. அப்போது ஜேகே வந்துட்டு, என்ன யூனா கேள்வி இது, ஆஸ் யூஷுவல் தான், பிஸ்னஸ் மீட்டிங் தான் வந்தேன் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கூல் வாய்ஸில் ரொம்ப கூலாக வந்துட்டு பதில் சொல்கிறான். அப்போது யூனா வந்துட்டு அவனை கோவமாக முறைச்சி பார்த்துட்டு, என்ன ஜேகே நடிக்கிறியா, நடிப்பெலாம் இதுக்கப்புறம் இங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு வந்துட்டு யூனா வந்து சொல்கிறா. அப்போது ஜேகே வந்துட்டு, அப்படியா சரி
நான் இதுக்கு வந்தோடனே சொல்லிடுறேன், அவள் எங்கே, எனக்கு அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. நான் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். உன்னோட பிஸ்னஸில் நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி மிரட்டுற டோனில் வந்துட்டு ஜேகே சொல்கிறாரு. அப்போது யூனா வந்துட்டு, என்ன ஜேகே மிரட்டுறியா, இதுக்கெலாம் நான் பயப்படுவேன் நீ எதிர்பார்த்தியா, நெவர், உன்னால் நான் இருக்கிற வரைக்கும் அவன் நிழலை கூட உன்னால் தொட முடியாது அப்படின்னு வந்துட்டு அவளும் வந்துட்டு கோல்டாக வந்து பேசுகிறா. அப்போது ஜேகேக்கு ரொம்ப கட்டுப்பாகுது. அப்படியே கொலை வெறியில் பார்த்துட்டு இருக்கான் ஜேகே. அதுக்கப்புறம் யூனா வந்துட்டு, இந்த இடத்த விட்டு கிளம்புற வேலையை பாரு, சும்மா அவளை தேடிக்கிட்டு நான் இருக்கிற இடத்துக்குலாம் வந்துட்டுருக்காத, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, அவளை நீ கொடுமைப்படுத்தின வரைக்கும் எல்லாமே போதும், இப்போ நீ உன் வேலையை பாரு அப்படின்னு வந்துட்டு யூனா சொல்கிறா. அப்போ ஜேகே வந்துட்டு, அவளை என்கிட்ட திருப்பி கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு வந்துட்டு அப்படியே பல்ல கடிச்சிட்டு வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ யூனா வந்துட்டு ஒரே வார்த்தை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜேகேக்கு சரியான கடுப்பு. அவர் அந்த டேபிள் வந்துட்டு வேகமாக தட்டிட்டு அப்படி ஏஞ்சிக்கிறாரு. அப்போது யூனாவை பார்த்துட்டு, அவள் எங்கே இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன், அது நீ நினச்சா கூட உன்னால் தடுக்க முடியாது, அவளை நீ எவ்வளோ தூரத்துக்கு கூட்டிகிட்டு போனாலும் சரி, நான் அவளை தேடி தேடி வந்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப கோவமாக வந்துட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போது ஜேகே வந்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாரு. அங்கேருந்து கிளம்பி நேரம் வந்துட்டு அவரோட மேன்ஷனுக்கு தான் போகிறாரு. அவரோட மேன்ஷனுக்குள்ளே போகும்போது அவ்வளோ கோவம் அவருக்கு. கண்ணில் படுற எல்லா பொருளையுமே போட்டு உடைக்கிறாரு. சரியான ஆத்திரம் வருது அவருக்கு. இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு டமான்னு போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லா கிளாஸஸையும் போட்டு குட்டியாக உடைக்கிறாரு. அப்போது அவர் கையெல்லாம் வந்துட்டு அப்படியே ரத்தமாகுது. அந்த கிளாஸ் பீசஸ்லாம் பட்டு அப்படியே வந்துட்டு ரத்தமாக விட்டு வலிஞ்சு ஊற்றுது கையில். அதெல்லாம் வந்துட்டு அவங்க மேட்ஸ் பார்த்துட்டு, பாஸ் என்ன பாஸ் ஆச்சு, ஏன் பாஸ் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது ஜேகே வந்துட்டு, யாரும் என் பக்கத்தில் வராதீங்க, உங்களெல்லாம் நம்பி தானே அவளை இங்கே விட்டுட்டு போனேன், ஆனால் நீங்கள் அவளை கேர்லெஸ்ஸாக பார்த்துக்கிட்டு போயிருங்க, என் கண்ணு முன்னாடி யாரும் வந்து நின்றாதீங்க, எனக்கு அவ்வளோ கோவம் வருது, உங்களெல்லாம் ஏதாவது பண்ணிடுவேன் நான். அப்படியே ரொம்ப கோவத்தில் வந்துட்டு ஜேகே வந்து கத்தி சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது எல்லாம் வந்துட்டு அப்படியே அவர் சொன்ன வாய்ஸ் டோன்லேயே வந்துட்டு பயந்து பின்னாடி போயிடுறாங்க. ஜேகேக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. அவர் வேகமாக வந்து அவர் ரூமுக்கு போகிறாரு. அவர் ரூமுக்கு போயிட்டு அவர் வந்துட்டு அவரோட ரூம் டோரை வந்து சாத்துறாரு. சாத்திட்டு அவரோட பெட்டை பார்க்குறாரு. அந்த பெட்டை பார்க்கும் போதெல்லாம் அவருக்கு ஏன்னு தெரில அவ்வளோ கோவமாக வருது. அப்போது அவர் வந்துட்டு அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர் ஷெல்ஃப்லேருந்து வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பாட்டில் வந்து எடுக்கிறாரு. ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து அவர் வந்துட்டு அப்படியே அந்த கிளாஸில் ஊற்றி குடிக்கிறாரு. ஒரு கிளாஸ் வந்துட்டு குடித்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப கோவம் தலைக்கு மேலே ஏறினால அந்த பாட்டிலே எடுத்து கவுத்தி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே எடுத்து கவுத்தி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதோட இங்கே எபிசோட் முடிக்கிறேன் டாமி. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய், லவ் யூ டாமி, சாங்கே.